வணக்கம், பிரைஸ் த லார்ட். உங்கள் எதிரியாகிய பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது உங்கள் எதிரி. உங்கள் எதிரினா நம்ம எதிரி. அப்போது நம்ம எதிரி, நம்மளுடைய எனிமி, அந்த சத்ரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எதிரி வீட்டுக்காரங்களோ, ஆஃபீஸ்லேயோ, பிஸ்னஸ்லேயோ இல்லை. அந்த எதிரியாகிய பிசாசு, அந்த டெவில் அவங்களுக்குள்ள இருந்து நமக்கு எதிராக அவங்கள தூண்டி விட்டு வம்பு இழுத்து சண்டை, பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், பொறாமை, பொச்செருப்பு, நமக்கு வேண்டாத காரியங்கள் இதெல்லாம் அவன் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இவன் தான் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டான், அவள் தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அந்த மனுஷால் மேலே எரிஞ்சு விழுறோம். நம்ம கோவப்படுறோம், இவன் பார் என்னை பற்றி இப்படி பண்ணிட்டான், அப்படி செஞ்சுட்டான், இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு பேக்ரவுண்ட் யார்? இந்த எதிராளி ஆகிய இந்த சத்ரு தான் அவங்களுக்குள்ளே இருந்து நமக்கு எதிராக அவங்கள தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணி சண்டை, நஷ்டம், கஷ்டம் எல்லாம் என்னென்ன வம்பெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரியெல்லாம் நம்மளை கடுப்பேற்றி டென்ஷன் ஆக்கி நிம்மதியை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறது யார்? எதிரியாகிய பிசாசு, அந்த எனிமி, டெவில், சத்ரு. அவனுக்கு பல பேர்கள் இருக்குது. அதனால தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னா பி செல்ஃப் கண்ட்ரோல்டு அண்ட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பி செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ளே இருக்கணும் அண்ட் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் போட்டு இருக்கு. இல்லைன்னா தினமும் புது புது பிரச்சனைகளை கிளப்பி நம்மளை ட்ரிகர் பண்ணி டென்ஷன் ஆக்கி கோவப்படுத்தி அதுக்கப்புறமா குடும்பத்தில் எங்கே நிம்மதி? அடி உத, போலீஸ் ஸ்டேஷன், அங்கேருந்து அப்படியே டைவர்ஸு, பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை, இல்லைன்னா கொலை, டெய்லி ஒரு ஃபைட்டு. தேவையா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறோம், நம்ம அலர்ட்டாக இல்லை. அதுதான் அர்த்தம். ஸோ அலர்ட்டாக இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆமேன், ஆமேன். சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி, அந்த வேதனை. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஐயோ போய் சண்டை எடுத்துன்னு வந்துட்டான், ஐயோ போய் உதவ வாங்கின்னு வந்துட்டான், போய் அவனை அடிச்சுட்டு வந்துட்டான், ஐயோ இவ போய் இதை பண்ணிட்டு வந்துட்டான், அதை பண்ணிட்டு வந்துட்டான்னு அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்க விடுற அந்த ரத்த கண்ணீர் இருக்கே, அந்த வலியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு அவனுக்கு கண்டவனுக்கும் கையை கட்டி பதில் சொல்லிக்கிட்டு, பசி நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, பசிக்கவே பசிக்காது, தூக்கமும் வராது, அது ஒரு பக்கம். இதில் எவ்வளோ மனவலி, எவ்வளோ துக்கம், எவ்வளோ கெட்ட பேர், எவ்வளோ பேரை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து, இதெல்லாம் யாருடைய வேலை? அந்த ஈவில் ஸ்பிரிட், அந்த டெவலுடைய வேலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருங்கள், பி அலர்ட், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லை நம்ம ஒரு ஆள் சொல்லிகிட்டே இருக்கணும், இப்போ இது பண்ணாத, அது பண்ணாத, இங்கே போகாத, அதை பண்ணாத சொல்லிகிட்டே இருக்கணுமா? நம்ம வளர்ந்துருக்குறோம், நமக்கு எல்லாம் தெரியும். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கூட ஒரு ஆள் சொல்லி தான், நீ என்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லியிருந்தா நான் செஞ்சுருக்க மாட்டேன், இல்லை சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன், இல்லை சொல்லியிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன், எல்லாம் சொல்லி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்களா? எல்லா வேலையும் தானாக செய்ய தெரியுது, நல்ல விஷயத்தெல்லாம் மட்டும் ஒரு ஆள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? ஸோ யூ மஸ்ட் பி வெரி அலர்ட் அண்ட் பி கேர்ஃபுல். ஸோ பிசாசு நம்மளை இந்த மாதிரிலாம் இரிட்டேட் பண்ணி நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. வேலை மேலே கவனம் செலுத்த முடியாது, ஃபேமிலியில் கவனம் செலுத்த முடியாது. நம்ம கரண்ட் பில் கட்டிட்டோமா, வாடகை கட்டிட்டோமா, அவனுக்கு வரி கட்டிட்டோமா, இவனுக்கு கடனை கொடுத்தோமா, அவங்ககிட்ட இந்த காசை கலெக்ட் பண்ணோமா, யாருக்கு நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வரணும், என்ன போகணும், எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு குழப்பி நிம்மதியை கெடுத்துருவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லட்டுமா? டென்ஷன் ஆகக்கூடாது. ஜப குறைவு. எப்போ பார்த்தாலும் ஜபம் 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 தான் நமக்கு ஆகாரம். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. ஆமேன். ப்ரேயர் ஒன்லி பிரிங்ஸ் விக்ட்ரி. வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், ஏசப்பா இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிங்க, நிம்மதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. எனக்கு எந்த ஒரு சத்துரு போராட்டமோ என்னை தொடக்கூடாது. உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளாக என்னை வேலி அடைச்சி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும். நான் யாரை எந்த காரணத்தை முன்னிட்டு நான் போகிறனோ, சந்திக்கிறனோ, வேலை விஷயமாவோ, இல்லை ஏதோ ஒரு கடன் பிரச்சனையாவோ, இல்லை எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு நான் போகிறேனோ, எனக்கு அந்த இடத்துல ஜெயத்தை நீங்கள் தான் கொடுக்கணும். உங்கள் பிரசன்னம் எனக்கு முன்னாடி போகணும், உங்கள் சமூகம் எனக்கு முன் செல்லணும், உங்கள் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் தெளிவாக கவனமாக ஜாக்கிரதையாக பேச எனக்கு உதவி செய்யுங்க.
நான் எதையாவது அவங்கக்கிட்ட வார்த்தையை விட்டுட்டு அதை பிடிச்சி அதனால் ஒரு வம்பு புது வம்பு எதுவும் வந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள்கிட்ட என்ன காரியங்கள், அது நீங்கள் தான், உங்களுக்கு தானே தெரியும். அது எல்லாத்தையும் சொல்லி 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 நீங்கள் ஜெபிச்சுட்டு வெளியில் போய் பாருங்கள். அந்த டே அவ்வளோ பிளஸ்ஸிங்காக இருக்கும், அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ சந்தோஷம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஏசப்பாட்ட சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுப்பாரு. சத்ரு உங்களை தொட முடியாது. ஆமேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். ஆமேன். ஆமேன். பாய்.